அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். 8ஆம் பாவம் பிளஸ் 6ஆம் பாவத்தோடைய சில ரகசியங்கள், அந்த திசைகளோ அந்த புத்திகளோ 8ஆம் பாவத்திற்குண்டான நாளோ 8ஆம் பாவத்திற்குண்டான நட்சத்திரங்களோ ஓடும்போது என்ன நடக்கும், அது எப்படி நம்ம கணிக்க முடியும், கணிக்கணும், தெரிஞ்சுக்கிடணும். நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். 6, 8, 8 மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா சைன் பண்ண முடியும். அப்போ ஒரு 8குடையவன் நாளோ 8குடையவன் நட்சத்திரத்தின் நாளோ வரும்போது பல்பு பீஸ் ஆகுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. வாகனத்தில் எங்கேயாவது போனால் சின்ன சின்ன ரிப்பேர்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. 8குடையவன் கிழமையும் 8குடையவனுடைய நட்சத்திரத்திலையும் நம்ம பிரயாணங்களை வைத்து கொள்ளக்கூடாது. வைத்து கொண்டால் ரொம்ப கவனமாக போகணும். ரொம்ப கவனமாக போனீங்கன்னா தான் நம்ம வீடு பத்திரமா திரும்பி வரும். இல்லைன்னா சஞ்சலத்தோடு வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் பாவத்திற்குண்டான நாள் 8ஆம் பாவத்திற்குண்டான நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று விரும்பினீர்கள் என்று சொன்னால் அழகா ஒரு செதறு தேங்காய், எங்கள் கிராமத்து பாணியில் சொன்னோம்னா சூற தேங்காய்பாங்க, இல்லைன்னா என்ன சொன்னோன்னா வெடலை போட்டு அப்படிம்பாங்க. அப்போ வெடலை அழகாக நீட்டாக ஒரு 8குடையவன் கிழமை 8குடையவனுடைய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சிதறு தேங்காய் உடைத்தீர்கள் என்று சொன்னால் அன்றைய நாளில் வருகின்ற துன்பங்கள் என்ன சொன்னா கொஞ்சம் வேக கட்டுப்பாடு கருவி கணக்காக இருக்கும். ஸ்பீடு பிரேக் மாதிரி நம்மளை பெரிதாக தாக்காது. பரிச்சித்து பாருங்கள். அதற்கடுத்து என்ன சொன்னா 8குடையவனுடைய நட்சத்திரமோ 8குடையவனுடைய நாளோ வருகின்ற உணவை அதிகமாக எடுக்காதீர்கள். எடுத்தால் வயிற்று வலி வருவதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக வந்துடும். வயிற்று வலி கொஞ்சம் அதை நல்லா சாப்பாடு நல்லா இருக்குன்னு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டோம்னா வயிற்று வலியோ புளிச்ச ஏப்பமோ அல்லது வயிறு உப்புசமோ வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்போ 8குடையவன் நாளிலும் 8குடையவனுடைய நட்சத்திரத்திலும் வயிற்று வலி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் விபத்துக்கள் வருவதற்குண்டான சாத்தியங்களும் ரொம்ப உண்டு. அதனால கவனமாக இருக்கணும். 2வது 8குடையவன் நாளில் 8குடையவனுடைய நட்சத்திரத்துடைய நாள் ஓடும் போதும் 8குடையவனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ ஓடும் போதும் நமக்கு அதிகமான சந்தேக புத்தி வரும். சந்தேக புத்தி அதிகமாக வரும். அதை சந்தேகம் தீர்க்க அதுக்கு மருந்தே கிடையாது. அப்போ சந்தேகம் வந்துடும். அப்போ சந்தேகம் வந்துருச்சுன்னா என்ன சொன்னோன்னா அந்த நாள் அந்த நட்சத்திரம் ப்ளஸ் அதனுடைய புத்தி அந்தரங்கள் சூட்சுமங்கள் 8குடையவனுடைய புத்தி அந்தரம் சூட்சுமங்கள் ஓடும்போது அதிக சந்தேகம் வரும். அது குடும்பத்தை பாழாக்கி விடும். அதிலிருந்து கவனமாக இருக்கணும். அதற்கடுத்து 8குடையவனுடைய நாளிலும் 8குடையவனுடைய நட்சத்திரத்திலும் அல்லது திசையோ புத்தியோ அந்தரமோ 8குடையவனுடைய இது ஓடும்போது ஒட்டு கேட்கறதுக்குண்டான மனநலம் வந்துடும். உள்ள என்ன பேசிட்டு இருக்காங்க, என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, எந்த ரூபத்துல என்ன சொன்னானா இருந்தாலும் அந்த ஒட்டு கேட்கிற புத்தி வந்துடும். 8குடையவனுடைய நாளிலும் 8குடையவனுடைய நட்சத்திரமும் 8குடையவனுடைய திசையோ புத்தி அந்தரம் ஓடும்போது நீங்கள் என்ன சொன்னா கண்டிப்பாக போலீஸ்காரர்களோடு ஒரு சின்ன தொடர்பு ஏற்படுத்தினா ஹெல்மெட் போடாமல் போயிருப்போம் அல்லது சீல்டு பெல்ட் போடாமல் போயிருப்போம். ஏதோ ஒன்றில் என்ன சொன்னால் போலீஸை சந்தித்து நாம் என்ன சொன்னோன்னா கொஞ்சம் அவரிடம் கீழே இறங்கி போக வேண்டிய சூழ்நிலை, மென்மையாக பேசி தப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். 8குடையவனுடைய திசையோ 8குடையவனுடைய புத்தியோ 8குடையவனுடைய அந்தரமோ நாளோ நட்சத்திரமோ ஓடிக்கொண்டிருக்கும் போது ஜெயிலுக்கு போக வேண்டிய வாய்ப்புகளை உருவாக்கிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை படக்குன்னு செஞ்சு விட்டுரும். கவனமாக இருக்கணும். அதற்கடுத்து என்ன சொன்னா 8குடையவன் என்று சொன்னாலும் காக்கி ட்ரெஸ்ஸுக்கு சம்பந்தப்பட்டது.
அப்போ அந்த எட்டுக்குடையவனுடைய நாளில் வந்து என்ன சொல்ற காக்கி ட்ரெஸ்ஸை வந்து என்ன சொல்றான்னா வந்து காக்கி ட்ரெஸ்ஸனுடைய சம்பந்தம் வரும். அது சம்பந்தம் வந்து தப்பாக வந்துடக்கூடாது. அது வந்து வந்துடும். அது வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுத்துரும். அப்ப உள்ள போய் மாட்டிக்கிட்டு வந்து என்ன சொல்றோம், நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அதற்கடுத்து எட்டுக்குடையவனுடைய நாளிலோ எட்டுக்குடையவனுடைய நட்சத்திரத்திலேயோ உடையவனுடைய புத்தி அந்தரங்கள் ஓடும்போது மாட்டுக்கொட்டகையை வந்து மாட்டுக்கொட்டகையை போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். மாட்டுக்கொட்டகை என்பது 8ஆம் இடம். அந்த மாட்டுக்கொட்டகை என்பது 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சந்திக்க வேண்டி வரும். 8ஆம் இடம் என்பது பனை மரத்தோடு சம்பந்தப்பட்டது. 8ஆம் இடம் என்பது பனை மரத்தோடு சம்பந்தப்பட்டது. 8ஆம் இடம் என்பது தேனோடு சம்பந்தப்பட்டது. தேன் குடிக்கிற தேன் 8ஆம் பாவத்தோடு சம்பந்தப்படும். தேன் என்று சொல்லக்கூடியது 8ஆம் பாவத்தோடு சம்பந்தப்படும். பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா? தேன் ஊறுதே இந்த ஆசையும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, பழைய காலத்து எங்க காலத்தில் உள்ள பாட்டு. அது ஏன் தேன் ஊறுதே அப்படின்னு சொன்னா அப்படிங்கிறது அது 8ஆம் பாவம் சார்ந்த ஒரு விஷயம். சரியா? இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து ஆறுக்குடையவன் 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் வந்து மேசமாக வந்தால் எதுல இருந்தாவது விலகி நிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். 6ஆம் பாவம் மேச லக்கணமாக வந்தால் ஏதாவது ஒரு இதிலிருந்து விலகி நிற்க வேண்டிய எண்ணம் வரும். அதற்கடுத்து ரிஷப லக்கணமாக இருந்தால் ரிஷப லக்கணம் ஆறுக்குடையவனாக வந்தால் குடும்பத்தின் மீது ஒரு வெறுப்பு இருக்கும். மிதுனம் வந்து ஆறுக்குடையவனாக வந்தால் கண்டிப்பாக ஒரு சகோதர வெறுப்பு கண்டிப்பாக இருக்கும். அதற்கடுத்து என்ன சொன்னா சிம்மம் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஆறுக்குடையவனாக வந்தால் குழந்தையை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதற்கடுத்து கடகம் ஆறுக்குடையவனாக வந்தால் இருப்பிடத்தை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். கடகம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னா ஆறுக்குடையவனாக வந்து விட்டான் என்று சொன்னால் இருப்பிடத்தை வந்து என்ன சொன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்க மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி விட்டுரும். அதற்கடுத்து ஆறுக்குடையவன் வந்து கன்னியாக வந்தால் நோய் நொடிகள் அதிகமாக சந்தித்து அதிகமாக ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆறுக்குடையவன் வந்து என்ன சொன்னா துலாம் ராசியாக வந்தால் ஆறுக்குடையவன் துலா லக்கணமாக வந்தால் மனைவி மீது வெறுப்பு வந்துடும். அதே சமயத்துல ஆறுக்குடையவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து விருச்சிகமாக வந்தால் காலத்தையே வெறுத்தணும். என்னையா வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தை வெறுப்பான். அதற்கடுத்து ஆறுக்குடையவன் மகரமாக வந்தால் வேலையில் வெறுப்பு உண்டு. ஆறுக்குடையவன் வந்து என்ன சொன்னான்னா மகரமாக வந்தால் வேலையை வெறுப்பான், வேலையை தூக்கி எறிவான். ஆறுக்குடையவன் வந்து என்ன சொன்னான்னா கும்பமாக வந்தால் பழையதை வெறுப்பான், பழையவற்றை வெறுப்பான், பழையனவற்றை வெறுப்பான், பழமையை வெறுப்பான். ஆறுக்குடையவன் மீனமாக வந்தால் ஊரை வெறுப்பான், வாழ்க்கையை வெறுப்பான். இதெல்லாம் நீங்க பரிச்சித்து பாருங்க. ரொம்ப வந்து கான்டென்ட்டாக இதுவும் ஒரு படிச்சது நம்ம வந்து அனுபவபூர்வமாக சில உணர்தல் அப்படின்னா இப்போ ஆறுக்குடையவன் வந்து என்ன சொன்னான்னா ஒரு மனிதனுக்கு மீனமாக வந்தால் ஊரை வெறுப்பான், வாழ்க்கையை வெறுப்பான். கண்டிப்பா உண்மைதான். என்டர்டைன்மெண்ட்டுக்கு உண்டான காலபுருஷனுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு உண்டான இடம் வந்து ஆறுக்குடையவனாக வந்துட்டா என்ன செய்வீங்க? அந்த வெறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் எப்பயுமே ஜோதிடத்தை அனுபவபூர்வமாகவும் அதே சமயத்துல வந்து நம்மளோட அப்ளை பண்ணி பார்க்க தான் ஜோதிடம் புரியும். ஜோதிடத்தில் வந்து நம்ம நிறைய வந்து பணம், காசு, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் சம்பாதிக்கலாம். ஆனால் முதலில் ஜோதிடத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடத்தை புரிஞ்சு வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் நடைமுறையில எப்படி இருக்கோங்கிறத பாருங்க. உங்களுக்கு நீங்கள் தான் இன்னொருத்தர் சொல்லித்தான் தெரியணும் அப்படின்னு. உங்களுடைய உடம்புல நோய் இருக்கா, என்ன கர்மா என்பது உங்களுக்கு தெரியாதா? தெரியும். நம்ம வந்து என்ன சொல்றோம், என்ன கர்மானே தெரியாமல இத்தனை வருஷம் இருக்கோம். கர்மா என்பது கண்டிப்பாக தெரியும். நீங்கள் எந்த செயலை வந்து அதிகமாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்களோ, எதை அதிகமாக எதிர்நோக்கி அதில் வந்து தோல்வி அடைகிறீர்களோ அதுதான் உங்க கர்மா.
சந்தோஷமாக வெற்றி பெறுவதை வந்து என்ன சொன்னால் அடுத்தது செகண்ட் என்ன சொல்கிறான்னா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்து என்ன சொன்னா தூக்கி போட்டுற மாதிரி. அதே சமயத்தில் என்ன சொன்னான்னா வந்து நாம் வந்து ஒரு ஒரு பிரச்சனையை வந்து செயல்படுத்த எத்தனைக்கும் போதெல்லாம் என்ன கர்மா நமக்கு எந்தெந்த இதில் வருது அப்படிங்கிறத நீங்களே ரிசர்ச் பண்ணி பார்த்து அதற்கு தக்கன வந்து என்ன சொன்ன உங்களுடைய நடைமுறையை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். விட்டு கொடுத்தவர்கள் தான் பெரிய கெட்டிக்காரர்கள். நம்மளை யாரெல்லாம் துவேஷம் பண்ணுகிறார்களோ அது நமக்கு வளர்ச்சியின் அறிகுறி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். யாரெல்லாம் நம்மளை துவேஷம் பண்றாங்களோ நம்மளை வந்து என்ன சொன்னா ஆக்வர்டா பேசிக்கிட்டு வந்து இருக்கிறாங்களோ அவர்கள் பேசுவது நமக்கு வந்து ஏணிப்படி மாதிரி. நீங்கள் அவர்கள் பேசிக்கொண்டு ஆட்காட்டிக்க போது ஒரு இடத்துல நிற்பாங்க, நாம மேலே வளர்ந்து கொண்டே போவோம் என்று சாஸ்திரம் சொல்லிடுறது, நான் சொல்லலை. திட்டு வாங்கி அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலாம், நம்மளை யாராச்சும் ஏளனம் பண்ணுகிறார்களோ பொறுமையாக கண்டுக்கிடாம போங்க. அவர்கள் கண் முன்னாலே நீங்கள் பெரிய யோகசாலிகளாக மாறுவதற்கு வழி உண்டு. 6ஆம் பாவம் சார்ந்த ரகசியமும் 8ஆம் பாவம் சார்ந்த சில ரகசியங்களை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.